அப்ப உணராது இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்குது? அந்த மரியாளுக்கு பார்த்து என்ன பண்றாரு? மார்த்தாலும் மரியாளும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. வசனத்தை கேட்டவனும் கேட்காது. ஒரு ஸ்டேஜ் வருது. ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அவங்களால என்ன பண்ண முடியல? பாவம், அவங்களால முடியல. ஏன் அப்படின்னா அவிசுவாசம் வேர்கொள்ளல. வசனத்தை கேட்கறாங்க, அது என்ன பண்ண? வேர்கொள்ளல. கொஞ்சம் முளைக்குது, கற்பாறை நிலத்துல கொஞ்சம் முளைக்குது. வேற என்ன? முள்ளுள்ள நிலத்துல கொஞ்சம் முளைக்குது. வழி இறக்கி போட்டா பறவை குத்திட்டு போகுது. அவன் ஏதோ ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறான். ஆனா இது வேர்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நல்ல நிலத்துல போறதுதான் வேர்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ். 30, 60, 100 கொடுக்கும். அப்போ அவிசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு உணராது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு உணர்வே இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கடவுளை தேடக்கூடாது. அது ரெண்டு இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு விசுவாசிக்குள்ளே இருக்குது, அவிசுவாசிக்குள்ளே இருக்குது. அப்போ அவிசுவாசிக்குள்ள இருக்கிறது ஒரு விசுவாசிக்குள்ள இருந்தா எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கும். அவிசுவாசிக்குள்ள இருக்கிறது விசுவாசிக்குள்ள இருக்கக்கூடாது. சீஷர்கள் அற்புதத்தினுடைய அப்பத்தை சாப்பிடுறாங்க. சீஷர்கள் அற்புதத்தினுடைய அப்பத்தை சாப்பிடுறாங்க. இயேசு செய்த அற்புதத்தினுடைய அப்பத்தை சாப்பிடுறாங்க. 2 மீன் 5 அப்பத்தை 1000 பேர் கொடுத்தாரு. 7 அப்பங்கள், ஒரு சில மீன்களும் 4000 பேர் சாப்பிட்டாங்க. அற்புதத்தின் அந்த நன்மையை புசிக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க கானான ஸ்திரீன்னு ஒரு பொண்ணு வரா. ஒரு பெண் தன் மகளுக்காக, தன் மகள் பிசாசுனால கொடிய வேதனைப்படுகிறார் சொல்லிட்டு அவ ஒரு விசுவாசம் அந்த இடத்துல காமிக்கிறார். அவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. சரிதான் ஆண்டவரே நீங்க சொல்றது. ஆனாலும் மேஜிலிருந்து வரக்கூடிய துணிக்கையை, பிள்ளைகளின் மேஜிலிருந்து விழக்கூடிய துணிக்கையை நாய்க்குட்டி சாப்பிடுவேன் அப்படி சொன்ன உடனே ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சு? பெரிய விசுவாசம். விசுவாசம் சொல்லிட்டு என்ன பண்றாரு? உன் மகள் என்ன பண்ணுவா? சரியாயிட்டா போன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த இடத்துல அவன் மகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறான். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இவன் ஞானஸ்தானம் எடுத்தவளா, அபிஷேகம் பெற்றவளா, சபைக்கு போறவளா கேட்டா கிடையாது. கானானிய ஸ்திரீ, அருவருக்கப்படத்தக்க ஜாதிகள். அப்போ இவளுக்கு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளதுக்குரிய ஒரு வேர்கொள்ளாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வேர்கொள்ளாத கூடிய ஒரு விசுவாசத்தின் நிலை இருக்குது. ஏதோ ஒன்று. ஆனா வேர்கொள்ளக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல விசுவாசத்துல. வேர்கொள்ளக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் விசுவாசமா சொல்லப்படுது. வேர்கொள்ளாத எக்ஸ்பீரியன்ஸ் அவிசுவாசம் தான் சொல்லப்படுது பைபிள்ல. ஆண்டவர் தான் சொல்றாரு, உணராது இருக்கும் பொழுது சொல்றாரு. வசனத்தை கேட்டு உணரணுமா? வேர்கொள்ளணுமா? வேர்கொள்ளணும். கற்பாறை நிலத்தையும் முளையுது, கற்பாறை நிலக்கும் முளையுது, முள்ளுழுது முளையுது. அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ற அந்த இடத்துல ஆண்டவரே அப்ரிஷியேட் பண்ண ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்துச்சு. அவன் பெற்றுக்கொண்டு போயிட்டா, மகளுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அது விசுவாசமாக எண்ணப்படவில்லை. வேர்கொண்டு விசுவாசமா என்றாரு.